இந்தியா முழுக்க எத்தனையோ கோவில் இருக்கு. ஆனா ஒடிசால இருக்கக்கூடிய இந்த பூரி ஜெகநாத் கோவிலை பத்தி சொல்லணும்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூனிக் டெம்பிள். அட் தி சேம் டைம் ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான கோவில் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்? ஏன்னா நம்ப முடியாத நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாம் நம்மளால இந்த கோவில்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த கோவில்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மர்மமான விஷயங்களுக்கு இப்ப வரைக்குமே யாருக்கும் விடை தெரியாது. ஆனா அப்படி என்ன நம்ப முடியாத மர்மமான விஷயங்கள் இந்த கோவிலுக்குள்ள நடக்குது? நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? எந்த கோவிலுமே இல்லாத ஒரு அதிசயம் இந்த பூரி ஜெகநாத் கோவில்ல இருக்கு. அதாவது இங்க இருக்கிற கடவுளுடைய சிலைய மரத்தால செஞ்சிருப்பாங்க. பொதுவா எல்லா கோவில்லையுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னு சிலைய கல்லால செஞ்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உலோகத்தால செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் இந்தியாலேயே சிலை மரத்தால செய்யப்பட்டிருக்கு. கல்லாலேயோ இல்லை உலோகத்தாலேயோ செய்யப்பட்ட சிலையை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி மரத்தால் ஆன கடவுள் சிலைக்கு லைஃப் டைம் கொஞ்சம் கம்மி தான். அதனால ஒரு 12லேருந்து 19 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மரத்தால் ஆன சிலைகளை புது சிலைகளால் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இந்த கோவிலில். ஆனால் இந்த மாதிரி சிலைகளை மாற்றி வைக்கக்கூடிய சடங்கை யாராலையுமே பார்க்க முடியாது. கோவிலுக்குள்ளேயே ரொம்ப சீக்ரெட்டாக பெரிய அளவில் யாகம் வளர்த்தி கோவிலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு பூஜாரி மூலியமா இந்த ரிச்சுவலை பண்ணுறாங்க. இப்படி ஒரு தடவையும் பழைய மரத்தால ஆன சிலையை மாத்தி புதிய மரத்தால ஆன சிலையை வைக்கும் பொழுதும் அதுக்குள்ள பிரம்ம பர்தா அப்படிங்கிற ஒரு பொருளை போடுறதா சொல்லப்படுது. ஆனா இதுல இன்னுமே ரொம்ப மர்மமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கோவிலுக்குள்ளேயே சீக்ரெட்டா பெரிய யாகம் வளர்த்தி இந்த கடவுளுடைய உருவ சிலைகளை மாட்டி வைக்கிற அந்த பூஜாரி ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரிச்சுவலை பண்ணும்பொழுது வரக்கூடிய எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை மனுஷங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி 12லேருந்து 19 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி வைக்கக்கூடிய கடவுளுடைய இந்த பழைய சிலைகள் எல்லாம் கோவிலோட ஏதோ ஒரு பகுதியில யாருக்கும் தெரியாம புதைச்சு வைக்கிறாங்க. இது செஞ்சுரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆயிரக்கணக்கு மேல இந்த மாதிரியான மரத்தால ஆன சிலைகள் கோவிலுடைய ஏதோ ஒரு பகுதியில புதைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தடவையும் பூரி ஜெகநாத் கோவில்ல இருக்கிற இந்த கடவுளுடைய சிலைகளை மாத்தி வைக்கிறத சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்தை குறிக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலை, அதாவது பூரி ஜெகநாதருடைய சிலை பார்த்தீங்கன்னா மற்ற கோவிலை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பெரிய கண்களோட எப்பவுமே நம்மள விரிச்சு பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கடவுள், அதாவது லார்ட் விஷ்ணு எப்பவுமே தூங்காம மக்களை பாதுகாப்பாருனும் இத காஸ்மிக் விஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் இது நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையே கிடையாது, இது ஆதி காலத்துல ஒரு சில பழங்குடியினர் இந்த மாதிரியான மர சிலைகளை வச்சு வழிபடுறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் பூரி ஜெகநாத் கோவில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பக்கத்திலேயே ஒரு பெரிய பீச் இருக்குது. ஸோ பீச் சரௌண்டிங்கில் ஏதாவது ஒரு கோவில் இருந்ததுன்னா அங்கே கடல் அலையுடைய சத்தம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா கடலுடைய சத்தம் துளியும் இந்த கோவிலுக்குள்ளே கேட்காது. அதே மாதிரி கோவிலுடைய கோபுரத்துக்கு மேலே எந்த ஒரு பறவையோ இல்லை விமானமோ பறக்காது. கோவிலுடைய கோபுரத்துக்கு மேலே ஒரு சுதர்ஷன சக்கரம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் அந்த சுதர்ஷன சக்கரம் உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும். தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே பூரி ஜெகநாத் கோவில்லையும் கோவிலுடைய நிழல் கீழே விழாது, கோவிலுடைய கோபுரத்துக்கு மேலேயே விழுந்துக்கும். இப்படி நம்ப முடியாத நிறைய ஆச்சரியங்களோட கட்டப்பட்டது தான் பூரி ஜெகநாத் கோவில். எல்லாத்தையும் விட இந்த கோவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சமையலறை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெம்பிள் கிச்சன்ல கண்டிப்பா பூரி ஜெகநாத் கோவிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸையே கொடுக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 30,000லேருந்து 50,000 பேர் வரைக்கும் இந்த கோவில்ல வந்து சாப்பிடுறாங்க. விசேஷ நாட்கள்ல எப்படி பார்த்தாலும் 1,00,000க்கும் மேல மக்கள் வந்து இந்த கோவில்ல சாப்பிடுறாங்க. கோவில்ல உணவு சமைக்கிற முறையே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். 9 பானைகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கிதான் இங்க சமையல் நடக்கும். ஆனா இதுல ரொம்பவே விசித்திரமான விஷயம் என்னன்னா, அந்த 9
பானைகள்ல மேல இருக்கிற பானையில இருக்கிற உணவு தான் முதல்ல ரெடி ஆகும். அதுக்கப்புறம் தான் முதல் பானையில இருக்கக்கூடிய உணவு தயாராகும். இது இப்ப வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி பூரி ஜெகநாத் கோவில்ல கொடுக்கப்படக்கூடிய இந்த உணவானது என்னைக்குமே வேஸ்ட் ஆனதும் கிடையாது, யாருக்கும் பத்தாம போனதும் கிடையாது. கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க போவாங்க அப்படிங்கறத நம்மளால கண்டிப்பா கணிச்சு சொல்ல முடியாது. ஆனா இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல எல்லா நாளுமே ஒரே அளவுக்கான உணவை தான் அவங்க சமைப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல கொடுக்கப்படக்கூடிய உணவானது ஒரு நாளும் வேஸ்ட் ஆனதும் கிடையாது, யாருக்கும் பத்தாம போனதும் கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த கோவிலுடைய கோபுரத்துக்கு மேல ஒரு கொடி ஒன்று பறந்துட்டு இருக்கும். பொதுவா கொடி காத்தடிக்கிற திசையை நோக்கி தான் பறக்கும். ஆனா இந்த கோவில மட்டும்தான் இங்க ஏற்றப்படக்கூடிய இந்த கொடி காத்தடிக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பறக்கும். அதே மாதிரி இந்த கொடிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரொசீஜர் இருக்கு. டெய்லிக்கும் ஒருத்தர் இந்த கோபுரத்துக்கு மேல ஏறி இந்த கொடியை மாத்தணும். 214 அடி உயரத்துல இருக்கிற இந்த கோபுரத்துக்கு மேல எந்த ஒரு சேஃப்டியோ இல்ல ரோப்போ இல்லாம இந்த கோவிலை சேர்ந்த ஒரு பூஜாரி வெறும் கால்ல டெய்லிக்கும் இந்த கோவில் மேல ஏறி அந்த கொடியை மாத்துவாரு. இத்தனை வருஷங்கள்ல ஒரு நாள் கூட இந்த ப்ரொசீஜர் மிஸ் ஆனதே கிடையாது. அப்படி சப்போஸ் இந்த கொடியை மாத்தலைன்னா கோவில 18 வருஷத்துக்கு மூடினதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ எப்படியாப்பட்ட கிளைமேட்டிக் கண்டிஷனா இருந்தாலும், அதாவது மழையா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, இருந்தாலும் 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள இந்த கோவிலுடைய கோபுரத்தை ஒருத்தர் ஏறி அந்த கொடியை மாத்தியே ஆகணும். ஸோ இப்போ நான் பூரி ஜெகநாத் கோவிலை பற்றி சொன்ன எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நான் கேதர் பண்ண விஷயங்கள். ஆனால் நான் பர்சனலாக இது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் பூரி ஜெகநாத் கோவிலுக்கு போயிருப்பீங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.